சொல்லணும். அவர் கேட்கறதுனால அவர் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிடாது. ஐஸ்வர்ய சம்பந்த ஆமே சோதரம். அந்த ஒரு சமயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமரியாவில் ஒரு பட்டணத்துக்குள்ள சீகார் எனப்பட்ட ஒரு ஊருக்கு போனார். அங்கே சமாரியா ஸ்திரீ, அந்த ஸ்திரீ வந்து அங்கே தண்ணி பிடிக்க வருகிறார். அவளிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், தாகத்துக்கு தான் கேட்டார். ஆமே ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, அப்படி முக்கியமான வார்த்தைகள். தாகத்துக்கு தா, தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டா நம்ம உடனே என்ன செய்யணும்? ஆண்டவர் கேட்கிறாரு, உடனே என்ன செய்யணும்? தாகத்துக்கு அவர் தாகத்தை நம்ம என்ன செய்யணும்? திருப்பிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார் அப்படின்னா அதை ரொம்ப அதை கனம் பண்ணி அதை நம்ம மனுஷன் கொடுக்கணும். ஆனால் பாருங்க, சமரியா ஸ்திரீ அநேக கேள்வியை கேட்கிறார். நீ யூதனா இருக்க, சமரியா ஸ்திரியாக என்னிடம் நீ எப்படி கேட்கலாம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். எப்படி கேட்கலாம்? அவர் தாகத்துக்கு தான் கேட்கிறார், எப்படி கேட்கலாம்? இந்த கேள்வியெல்லாம் பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களை தான்னு கேட்டா நீங்க எப்படி என்கிட்ட கேட்கலாம்? அநேகர் அப்படி இந்த உலகத்துல நீங்க என்ன எப்படி 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 என்கிட்ட கேட்கலாம்? அப்ப ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வரணும்னா அவர் என்ன கேட்கிறார் என்பதை புரிந்து, கேட்கிறவர் யார் என்பதை புரிந்து நாம் செயல்படும் பொழுது அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்கும், இன்மைக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும். நீ எப்படி கேட்கலாம் அப்படி என்று கேட்கிறார். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், உலகத்தில் அநேகர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்றதுல நீங்க எப்படி கேட்கலாம்? அது எப்படி கேட்க போச்சு அப்படின்னு இன்னைக்கு கேள்வி கேட்டு இந்த சமரியா ஸ்திரீயை போல கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்ப 10வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆமென். எவ்வளவு அருமையா விளக்க சொன்னார்.